ஏன் மாப்பிள, என்னாச்சு? அது என்னன்னு சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லை மாமா. அன்பண்ண ஒரு முக்கியமான ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு கொடைக்கானல் போகிறான். அவன் திரும்பி வர எப்படியும் ஒரு 4-5 நாளாவது ஆகும். அவன் வர்ற வரைக்கும் நான் தான் ஆஃபீஸை பார்த்துக்கணும். இந்த வாரத்தில் ஒரு பெரிய செலிபிரிட்டியோட ஈவெண்ட் வேற இருக்கு. அதான் இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல பொறுப்பு இல்லாம நான் இப்படி பவிய கூட்டிட்டு ஹனிமூன் போறது. கொடைக்கானல் எங்க போயிட போகுது? அது அங்கே தானே எப்படி இருக்க போகுது. அதனால அங்க எப்ப வேணாலும் போய்க்கலாமே. இல்ல பவி, நான் சொல்றது கரெக்ட் தான். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நீ இப்பவே அவளை கூட்டிட்டு போ. வாங்கம்மா. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருமா. உட்கார். ஏண்டடே, அவர் உங்களுக்காக ஹனிமூன் ட்ரிப் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் மனசு வருத்தப்படுற மாதிரி இப்படியாடா நீ பேசுவ? இல்ல பாட்டி, அண்ணன் ஊர்ல இல்லாதப்போ நான் எப்படி விட்டுட்டு போறது சொல்லுங்க. அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? அவன் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போறாங்கிறதுக்காக நீ ஹனிமூனுக்கு போறதை விட்டுருவியா? நீ ஒரு வாரம் கழிச்சு போறேன்னா அடுத்த வாரமே வேற ஏதாவது வேலை வரும். அப்ப என்ன பண்ணுவ நீ? கல்யாணம் முடிஞ்ச கையோட போறதுக்கு பேரு தான் ஹனிமூனு. 2 பேரும் யார் தொந்தரவும் இல்லாம தனியா போய் புதுசான இடத்துல ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஹனிமூனு. அதை நீ இங்கேயே தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் போற இடத்துல என்னடா த்ரில் இருக்கும் சொல்லு? கரெக்டா சொன்னீங்கம்மா. அதனால நீ ஆபீஸ பத்தி எல்லாம் கவலைப்படாத. 2 பேரும் சந்தோஷமா ஹனிமூனுக்கு போயிட்டு வாங்க. எனக்கு தான் இங்க வெண்ணிலா இருக்கால்ல, நான் ஆபீஸ் வேலையெல்லாம் அவளை வச்சே நான் மேனேஜ் பண்ணிப்பேன். என்ன ஓகே தானே? நீங்களே சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நான் அதுக்கு மறுப்பு சொல்லுவேனா? எனக்கு டபுள் ஓகே பண்ணி. Thank you so much பாட்டி. சூப்பர்மா. பிரச்சனையை ஒரே நிமிஷத்துல சால்வ் பண்ணிட்டீங்களா? ஐயோ, ப்ளீஸ் வேணாம் முயல்குட்டி, சொல்றத கேளு முயல்குட்டி, ப்ளீஸ் நான் சொல்றேன்ல. அண்ணா, என்ன அண்ணி பயங்கர ஹாப்பி மூட்ல இருக்கீங்களே? ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்பெஷலா ட்ரீட் தரேன், வெளியில எங்கேயாவது போயிட்டு வரலான்னு அண்ணன் கிச்ச கிச்ச அல்வா கொடுத்துட்டானா? ஆமா, கண்மணிய கொடைக்கானல் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு அல்வா வாங்கி தர போறேன். அட்ரா சக்க, இத நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அசத்ரியேனா? ஆனா நீங்க ஏதோ ஃபுட் ஃபெஸ்டிவல் போறதா அவர் சொன்னாரு. ஆமா, அதுக்காக தான் போறேன். ஃபுட் ஃபெஸ்டிவல் கொடைக்கானல்ல தான் நடக்குது. கண்மணி இது வரைக்கும் கொடைக்கானல பார்த்ததே இல்ல, அதான் அவளையும் கூட்டிட்டு போறேன்.